அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் 18 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று நான்மணிக்கடிகை. சரியா? ஸோ நான்மணிக்கடிகையிலிருந்து 3 பாடல்கள் நூல் குறிப்பு. சரியா? இதை இந்த காணொலியில் பார்க்க இருக்கும். சரியா? ஸோ புதுசாக சிலபஸ் மாற்றினதுக்கு அப்புறம் இலக்கியத்திலிருந்து கேள்விகள் குறைச்சிட்டாங்க. சரியா? ஸோ 15 கேள்விகள் தான் இலக்கியத்திலிருந்து இடம்பெற இருக்குது. சரியா? ஸோ நாலடியார் நம்ம போன கிளாஸில் பார்த்துடணும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த கிளாஸ் நான்மணிக்கடிகையில் இருக்கக்கூடிய பாடல்கள் மற்றும் நூல் குறிப்பை பார்க்கலாம். ஸோ முதல் பாடல் பாருங்கள். கல்வம் என்பாருக்கும் துயிலில்லை, காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயிலில்லை, ஒன்பொருள் செல்வம் என்பாருக்கும் துயிலில்லை, அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை துயில். சரியா? ஸோ விளம்பினாங்கனார் பாருங்கள், யாருக்குமே தூக்கம் இல்லைப்பா அப்படின்றார். சரியா? சரி, எவனுமே தூங்க மாட்டேன்றான் அப்படின்றார் நம்ம விளம்பினாங்கனார். கல்வம் என்பாருக்கும் தொழிலில்லை. சரியா? கல்வம்னா யார்? திருட்டு பயலுக. சரியா? ஸோ திருடுறவனுக்கும் ராத்திரியில் தூக்கம் கிடையாது இல்லையா? ஸோ திருடுறவன் ராத்திரியில் தானே போய் திருடுவான், தூங்க முடியாது இல்லையா? ஸோ கல்வம் என்பாருக்கும் தொழிலில்லை, திருடுறவன் தூங்க மாட்டான். காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயிலில்லை. சரியா? ஸோ காதலிக்கிறவனும் ராத்திரி தூங்க மாட்டான். ராத்திரி ஃபுல்லாக ஃபோனு, மெசேஜு, ரீல்ஸ் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லையா? ஸோ காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயிலில்லை. ஸோ காதலியை நினச்சிக்கிட்டு அவனும் தூங்க மாட்டேன்றான். ஒன்பொருள் செல்வம் என்பாருக்கும் துயிலில்லை. சரியா? ஸோ செல்வத்தை சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும்னுட்டு ராத்திரியும் பகலமாக உழைக்கிறான். அவனுக்கும் ராத்திரி தூக்கம் இல்லையா? அடுத்து பாருங்க, அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை துயில். சேர்த்துட்டான், கஷ்டப்பட்டு ராத்திரி பகலும் வயிற்று சம்பாரிச்சு கோடி கோடியாக சேர்த்துட்டான். அவனும் ராத்திரியில் தூங்க மாட்டேன்றான். ஏன்டா அப்படின்னா அதை காப்பாற்றணுமே இல்லையா? அதனால் அவனும் தூங்க மாட்டேறான். ஆக மொத்தம் எவனுமே தூங்க மாட்டேன்றான்டா அப்படிங்கிறார் இல்லையா? கல்வம் என்பாருக்கும் துயிலில்லை, காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயிலில்லை, ஒன்பொருள் செல்வம் என்பாருக்கும் துயிலில்லை, அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை துயில் அப்படின்றார். சரியா? ஸோ இது ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ரொம்ப நல்லா தெளிவாக விளங்குது இல்லையா? ஸோ திருடுறவனும் ராத்திரி தூங்க மாட்டான், காதலிக்கிறவனும் தூங்க மாட்டான், செல்வத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறவனும் தூங்க மாட்டான், அதை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கவனும் தூங்க மாட்டான் இல்லையா? ஸோ ஆக மொத்தம் யாருமே தூங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நம்ம விளம்பி நாகனார் இந்த பாடலில் சொல்கிறார். சரியா? ஸோ இந்த பாடல் வரி கொடுத்துட்டு என்ன பாடல்னு கேட்டால் நான்மணிக்கடிகைன்னு போட்டுடணும். ஓகே? ஸோ அடுத்த பாடல் போகலாமா? ஸோ அடுத்த பாடல் பாருங்கள். மனைக்குப்பால் வாழ்நுதல் இன்மைதான், செல்லும் திசைக்குப்பால் நட்டோர் இன்மை, இருந்த அவைக்குப்பால் மூத்தோர் இன்மை. மூத்தோர் எடுத்துக்கலாம். தனக்குப்பால் கற்றறிவில்லா உடம்பு. சரியா? ஸோ என்ன சொல்ல வராரு? மனைக்குப்பால் வாழ்நுதல் இன்மைதான். சரியா? மனைனா என்ன? வீடு. வீட்டுக்கு பால்னா என்ன? வீடுன்னு அர்த்தம். சரியா? ஸோ மனைக்கு பால் என்னதுதான்? வாழ்நுதல் இன்மைதான். வாழ்நுதல் இன்மைனா என்ன? ஒளி பொருந்திய நெற்றி. சரியா? ஒளி பொருந்திய நெற்றியை உடையவள் பெண் தான் இல்லையா? ஸோ தலைவி. ஸோ வீடு பாழாம், மனைவி இல்லாத வீடு பாழானது அப்படின்றார். சரியா? அதுதான் மனைக்கு பால் வாழ்நுதல் இன்மைதான். ஸோ இங்கே வாழ்நுதல் இன்மைன்றது ஒளி பொருந்திய நெற்றியை உடைய தலைவி அப்படின்னு குறிக்கும். சரியா? ஸோ மனைக்கு பால் வாழ்நுதல் இன்மைதான், செல்லும் திசைக்கு பால் நட்டோர் இன்மை. சரியா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம போகிறோம், நம்ம ஃபோன் இருக்குது, பாட்டு கேட்குறோம், படம் பார்க்குறோம், யாருக்காச்சும் ஃபோன் போட்டு பேசிகிட்ருக்கோம். இப்போவும் நடக்குது இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் போட்டு பேசிகிட்டே போவோம். சரியா? ட்ராவலிங் டைமில் ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுக்காக. சரியா? ஸோ அந்த காலத்தில் என்ன தான் வழி? ஒன்று தனியாக சிவனேன்னு நடக்கணும், இல்லை யாராவது ஒரு நண்பரோடு போகணும் இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாரு, செல்லும் திசைக்கு பால் நட்டோரின்மை. நண்பர்கள் இல்லைன்னா அந்த திசையே பால் தான், அப்படியே வீணா அப்படியே போகும். அதுதான் சொல்கிறாரு, செல்லும் திசைக்கு பால் நட்டோரின்மை.
அந்த திசையே பாழாக போயிடும் நண்பர்கள் இல்லாமல் போனால். அதை தான் சொல்கிறாரு, செல்லும் திசைக்கு பாழ் நட்டோரின்மை. சரியா, அதுதான் 2வது லைன். 3வது லைன் பாருங்கள், இருந்த அவைக்கு பாழ் மூத்தோரின்மை. சரியா, ஸோ ஒரு அவை இருக்குது, அந்த அவைக்கு பாழ் என்னதான், மூத்தவர் இல்லைன்னா அது பாழாக தான் போகும் இல்லையா, அதை தான் சொல்கிறார். ஸோ ஒரு அவைன்னு இருந்தால் அதில் மூத்தவர்கள் இருக்கணும். சரியா, மூத்தோர்னா அறிவில் சிறந்தவர்கள், சான்றோர்கள். சரியா, அதை தான் மூத்தோர். ஸோ இருந்த அவைக்கு பாழ் மூத்தோரின்மை. சரியா, அடுத்து தனக்கு பாழ். ஸோ தனக்கு பாழ்னா தான் கற்றறிவில்லா உடம்பு. சரியா, கற்ற அறிவில்லாத உடம்பு எது, தனக்கு வீண் தான் இல்லையா. ஸோ கல்வி அறிவு இது முக்கியமானது இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறார், தனக்கு பாழ் கற்றறிவில்லா உடம்பு அப்படின்றார். சரியா, ஸோ வீட்டுக்கு பாழ் எது தான், ஒளி பொருந்திய நெற்றியுடைய பெண். திசைக்கு பாழ் நட்பு. அவைக்கு பாழ் மூத்தோரின்மை. தனக்கு பாழ் கற்றறிவில்லா உடல். சரியா, ஸோ ஆப்ஷன் பொறுத்துக்களை கூட வைக்கலாம் இல்லையா. ஸோ மனைக்கு பாழ் என்ன, திசைக்கு பாழ் என்ன, அவைக்கு பாழ் என்ன, தனக்கு பாழ் என்ன. சரியா, இந்த மாதிரி மேட்ச்லேயும் வச்சு கேள்விகள் கேட்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். சரியா, ஸோ இன்னொரு வாட்டி பாடல் படிச்சிடும் பாருங்கள். மனைக்கு பாழ் வாழ்நுதல் இன்மைதான், செல்லும் திசைக்கு பாழ் நட்டோர் இன்மை, இருந்த அவைக்கு பாழ் மூத்தோர் இன்மை, தனக்கு பாழ் கற்றறிவில்லா உடம்பு. விளம்பி நாகனார். அடுத்த பாடல் பாருங்கள். ஸோ இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு பாடல் தான் இல்லையா. ஸோ மனைக்கு பாழ், ஸோ அதே ரிப்பீட் ஆகுது பாருங்கள், சாரி. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கும் ஊரின் புகழ்சால் உணர்வு. சரியா, ஸோ இங்கே மனைக்கு விளக்கம் மடவார் பெண். சரியா, சரியா, வீட்டுக்கு விளக்கு தான், விளக்கு போன்றவர் யார் தான், மடவார் பெண்கள் தான். சரியா, ஸோ அந்த மடவார் தன் தகைசால் புதல்வர், அந்த பெண்களுக்கு விளக்கை போன்றது யாரு, அவங்களுடைய புதல்வர்கள் இல்லையா. மணக்கினிய காதல் புதல்வர்களுக்கு கல்வியே, அவங்களுக்கு விளக்கு எது, கல்வி. இந்த கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு, இந்த கல்விக்கும் விளக்கு எது, அதை பெற்றுத்தரக்கூடிய புகழ். சரியா, ஸோ பெண், புதல்வர், கல்வி, கல்விக்கு புகழ். சரியா, வீட்டுக்கு விளக்கு எதுதான், பெண் தான். அந்த பெண்களுக்கு விளக்கு என்னதான், அவங்களுடைய புதல்வர்கள் தான். அந்த புதல்வர்களுக்கு விளக்கு எதுதான், அவர்களுக்கான கல்வி தான். அந்த கல்விக்கும் விளக்கு எதுதான், அதனால் அடையக்கூடிய புகழ். சரியா, ஸோ அதுதான் இந்த பாடல் சொல்லுது. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியை, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. சரியா, ஸோ அடுத்து நூல் குறிப்பை பார்த்துடலாம். சரியா, இந்த மூணு பாடல்களும் பார்த்தவொடனே 4 மணி கிடைக்கன்னு நம்ம போட்டுடணும். சரியா, ஸோ இது படித்தவொடனே பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, நூல் குறிப்பை பார்த்து அந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ 4 மணி கடிகை. சரியா, ஸோ சின்ன நூல் குறிப்பு தான், இது போதுமானதாக இருக்கும். ஆசிரியர் விளம்பி நாகனார் இல்லையா. ஸோ நாகனார் என்பது இயற்பெயர், விளம்பி என்பது ஊரின் பெயராக இருக்கலாம். சரியா, ஸோ அவர் விளம்பின்ற ஊரில் பிறந்திருக்கார். சரியா, ஸோ அதனால் விளம்பி நாகனார் அப்படின்னு அழைக்கப்படுறார். ஸோ அது ஊர் பெயர் தான் இல்லையா. ஸோ அவருடைய இயற்பெயர் நாகனாராக தான் இருக்கணும். அடுத்து கடிகை என்றால் துண்டு, கட்டுவடம், ஆபரணம் போன்ற பொருள்கள் இருக்குது. சரியா, ஸோ அதனால் 4 மணி கடிகைக்கு சொல்கிறாங்க. ஸோ 4 மணியான கருத்துக்கள், ஒவ்வொரு பாடலிலும் 4 மணியான கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது. அதனால தான் 4 மணி கடிகை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ மொத்தம் 104 பாடல்கள் இருக்குது 4 மணி கடிகையில். சரியா, ஸோ எத்தனை பாடல்கள் இருக்குது, 104 பாடல்கள் 4 மணி கடிகையில் இருக்குது. ஸோ ஜியு போப் அவர்கள் 2 பாடல்களுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. சரியா, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா, ஸோ ஜியு போப் எத்தனை பாடல்களுக்கு 4 மணி கடிகையில் எத்தனை பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு அப்படின்ற கேள்வி இடம்பெறலாம். எத்தனை பாடலுக்குனா 2 பாடலுக்கு. 4 மணி கடிகை ஜியு போபால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு கொடுத்தாங்கன்னா அதுவும் சரியானது தான், ஏன்னா 2 பாடல் பண்ணியிருக்கார். சரியா, ஸோ இந்த நூல் குறிப்பு போதுமானதாக இருக்கும். சரியா,
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.